ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரதத்தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபகம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः சர்வபப்பலவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பேஜ் நம்பர் 113. பிரகிருத ஏதாவத்வம் ஹி பிரதிஷேததி ததோ பிரவீத ச பூயः தத் வ்யக்தம் ஆகஹி அபி ச சம்ராதனே பிரத்யக்ஷ அனுமானாப்யாம். பிரகிருத ஏதாவத்வ அதிகரணம். ஓகே, அப்போ இந்த மூணாவது அதிகரணம் எக்கோ கேட்குற மாதிரி இருக்கு. இந்த மூணாவது அதிகரணத்தில் ரெண்டாவது பாதத்தில் 4 8 அதிகரணம் இருக்குது. அப்படி பார்த்தோம். முதல் 4 அதிகரணம் பரமாத்மாவை பற்றி, ரெண்டாவது 4வது அதிகரணம் ஜீவாத்மாவை பற்றி. கரெக்டா? அவர் என்ன சொன்னார், அந்த காம்போதி ராகம் பாடுங்க. இப்போ இவ்வளோ நேரம் அதுதானே பாடினேன். புரியுதா? அப்போ ஜடமாக இப்படி உக்காந்துனேன். ஜீவாத்மா ஏதோ ஒன்று தானே வரும். ஜீவாத்மா பரமாத்மா ஏதோ ரெண்டுமே ஆத்மா வேற நீங்கள் சொல்லிட்டீங்க, ஐக்கியம் வேற சொல்லிட்டீங்க. இல்லை, சிலபஸ் எங்கே இருக்குது, எங்கே படிச்சுன்னு இருக்கோம், எவ்வளோ ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம்,
அலர்ட்டாக வந்துட்டு இருக்கணும். உன்னை பற்றி பேசுறது. புரியுதா? நான் பாலசுப்ரமணியன் பாலகிருஷ்ணன் சொல்லிட்டேன். நான் ஒரு சின்ன கரெக்ஷன். அவருக்கு 75 வயசு. ஐ எம் நாட் பாலகிருஷ்ணன், பாலசுப்ரமணியன். ஒரு பேரை கூட அவரால் ஒத்துக்க முடியல. புரியுறதா? அப்படி இருக்கும்போது நான் ஜீவாத்மா பரமாத்மா மாற்றி சொல்கிறேன். அப்போ ஆமாம் 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 ஆமாம், பி அலர்ட். ஓகே. அப்போது இந்த இதனுடைய வாட்சியார்த்தம் ஒன்று இருக்குது, லட்சியார்த்தம் ஒன்று இருக்குது. பாடி மைண்டு வாட்சியார்த்தமாக இருக்குது. ஆனால் ஜீவாத்மாவோட லட்சியார்த்தம் சாட்சி சைத்தன்யம். அதுபோல் இந்த பிரம்மன் வந்து வாட்சியார்த்தமாக சகுண பிரம்மன் சொல்கிறோம், அதனுடைய லட்சியார்த்தம் நிர்குண சைத்தன்யம். ஓகே. இதில் 6வது அதிகரணத்தில் நாம் இப்போ 5 அதிகரணங்கள் முடிச்சிட்டோம். அதில் 6வது அதிகரணத்தை இப்போ பிரகிருத ஏதாவத்த அதிகரணம். இந்த 5 அதிகரணத்தில் ஒரே சைத்தன்யமே சகுணமாகவும் நிர்குணமாகவும் உள்ளது. அதனால் அதுக்கு பேர் என்ன? உபயலிங்க அதிகரணம். 2 விதமான ஸ்வரூபம் இந்த பிரம்மனுக்கு இருக்கிறது. சகுணமாகவும் இருக்கிறது, நிர்குணமாகவும் இருக்கிறது. அப்படி பார்த்து முடித்தோம். அதாவது அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஒன்று வந்து பாரமார்த்திக சத்தியம், மற்றொன்று வந்து வியாவகாரிக சத்தியம். இந்த சொல்லு தெரியாதனால தான் பல மதங்கள் உருவாயிருக்கு. புரியுறதா? அதனால் வேதாந்தத்திலேயே 3 மதங்கள் உண்டாயிருக்கு. முக்கியமாக நிறைய இருக்குது, அதில் 3 இருக்குது. இந்த 3 மதத்துக்காரங்க ஸ்மார்த்தா, அதுக்கப்புறம் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயில், அதுக்கப்புறம் வந்து மாத்வா சம்பிரதாயம், 3 இடத்துல இருந்து 3 பொண்ணுங்களை எடுத்து அத்வைதத்துக்கு கொண்டு வந்துட்டேன் நான். புரியுறதா? ஏன் சங்கர் அங்கே எகிரி குச்சார்ல, என்ன பூர்வ மீமாம்சக்காரனை கன்வெர்ட் பண்ணி திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டார் மண்டல மிஸ்ரரை. புரியுறதா? அதுதான் புரியுது. அதே போல் நம்மளுடைய குருகுலத்துலேயும் 3 சம்பிரதாயத்தில் உள்ளவங்களையும் இதுக்குள்ளார அத்வைத்தத்துக்குள்ளே கொண்டு, இதெல்லாம் ப்ரோக் பண்ணக்கூடாது. அப்படியே நைஸாக அப்படி பண்ணிவிட்டு கம்முன்னு இருந்துடணும். புரியுதா? நிறைய விஷயம் கம்முன்னு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அப்போது ஒன்று வந்து விவகாரிக சத்தியம், இன்னொன்று பாரமார்த்திக சத்தியம். ஓகே. இப்போ நம்ம விவகாரிகத்தில் தான் இருக்கிறதுனால சகுண பிரம்மம் தேவைப்படுறது. என்னைக்கு அப்போ வயசான காலத்தில் வானப்பிரசத்தில் பாரமார்த்திக சத்தியமாச்சின்னா அப்படி கிடையாது. என்னைக்கு வந்து அறிவு பூர்ணமாகிறதோ அன்னைக்கு பாரமார்த்திக சத்தியம். அது வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயணங்கள் முடிவதில்லை, அலைகள் ஓய்வதில்லை. அதனால் இதில் வந்து கன்க்ளூடும் பண்ணிக்கூடாது, அதே சமயத்தில் நம்மளை ரொம்ப கீழேயும் பண்ணிக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக பண்ணணும். ஓகே. அப்போது போர்ட்ஸ் வியூ இருக்குது, ஏரியல் வியூ இருக்குது. ஓகே. ரொம்ப நீங்கள் வந்து தன்னை வந்து ரொம்ப ஒன்றுமே புரியலையே, எதுதான் ஒரு போது அப்படி சொன்னால் பேர்ட்ஸ் வியூ பண்ணோம். யாரும் வராதது நம்ம வந்திருக்கோமே, அதை கண்டு ஆனந்தம் பண்ணோம். கொஞ்சம் அதிகமாக புரிஞ்ச மாதிரி இருக்குன்னா ஏறி சாதனை சதுச்சம் இதெல்லாம் வந்திருக்கா இதெல்லாம் பார்த்து அதில் அடக்கிக்கணும். ரெண்டுத்தையும் நமக்கு தான் தெரியும். அப்பப்போ இதை போட்டு பார்த்துக்கணும். பார்த்துட்டுனா வண்டி வந்து கரெக்டாக சீராக ஒழுங்காக போயிட்டே இருக்கும். புரியுதா? இங்கே என்ன படித்தோன்னா பிரகாசவச்ச வைத்தியர்த்தியாத், இந்த சகுண பிரம்மன் சொல்கிறதுனால யூஸ்ஃபுல். ஆகச்ச தன்மாத்திரம், ஆனால் அது சைத்தன்ய மாத்திரமே. ஓகே. எப்படி சொல்கிறோம்? தர்ஷனாச்ச, ஒரே சைத்தன்யந்தான் அணுப்பிரவேசம் பண்ணி அது வந்து ஸ்ருதி வாக்கியத்துப்படி அது வந்து பிரம்மமே பிரதிபிம்ப சைத்தன்யமாக இந்த ஹோல் பிரபஞ்சமாகவும் ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் வேஷம் போட்டு கொண்டது.
அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன்? அது வந்து அறிந்ததற்கும் அறியாததற்கும் அப்பாற்பட்ட அந்த சைத்தன்ய பிரம்மன் அறிந்ததுக்கும் அறியாததுக்கும் அனைத்துமாக உள்ளது. மெதுவாக ஆசைப்படுங்க. இதம் சர்வம் பிரம்ம, சர்வம் கலு இதம் பிரம்ம உபாசீத, சாந்த உபாசீத. நீ சாந்தமான பிறகு தான் உபாசனையே பண்ண முடியும்னு சொல்கிறது உபநிஷத்து. ஏன் இப்போ உபாசனை பண்ண முடியல? மனசு அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுது. அதனால் அது வரைக்கும் வந்து அந்த பகவானை அப்படியே மனசெல்லாம் அப்படியே கொண்டு வர முடியாது. அதுக்கு முன்னாடியே இந்த வேதாந்தெல்லாம் படிச்சிடுவோமா, நிர்குண சைத்தன்யம் வரைக்கும் படிச்சிடுவோமா, அவ்வளோதான், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். உபாசனையை விட்டுருப்பான், ஒரு பேப்பர் அரியஸ் வச்சுட்டே இருப்பான். ஏதோ அந்த கர்மயோகத்தை கொஞ்சம் கொஞ்சம் எங்கே காப்பி கீப்பி அடித்து எப்படியோ பாஸ் பண்ணியிருப்பான். புரியுதா? ஆனால் டோட்டல் பேப்பர் கொஞ்சம் பாக்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் நீ உபாசனை பண்ணினதில்லை. எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ பேசுகிற. நீ இப்போ இல்லை ஜி, அவர் உள்ள உபாசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி யாருமே பதில் சொல்லு. நடுவில் எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்? நான் பரீட்சை பண்ணுறது தான். எந்த வித்தரில் இருக்க, எப்படி இருக்க, நீ அந்த அந்த முனையில் பேசினா கூட நீ எப்படி இருக்குன்றதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடுவேன். புரியுதா? ஆனால் சொல்ல மாட்டேன், அப்புறம் உறவே போயிடும். புரியுதா? நிறைய விஷயம் புரிய 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 ப்ராப்ளம் என்னன்னா சொல்லக்கூடாது. நமக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுத்துன்னா உடனே எல்லாருக்கும் சொல்லிடணும், எனக்கு இது தெரியும் அப்படின்னு. இந்த வேதாந்தத்தில் தெரிய தெரிய என்ன சொன்னா கம்முன்னு இருக்கணும். கண்ணு முன்னாடி தெரியும், இப்படி பண்ணுறானே, இப்படி பண்ணுறானே, இப்படி பண்ணக்கூடாதே, இப்படி ஆதங்கப்படலாம். நீ சொன்னால் அதுங்க நடக்க போகிறதா? நடக்காது. அப்போ என்ன பண்ண? நான் இப்படி பண்ணிட்டேமா, இப்படியே பண்ணு, எது நல்லதோ அதை பண்ணு. அதனால் அதுக்கு பேர் மெச்சூரிட்டின்றாங்க. அதுக்கு பேர் மெச்சூரிட்டி, மனப்பக்குவம். நீ பக்குவம் வருங்க. அப்படியே குழந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது, கப்புன்னு. அப்படி நம்ம இது இது இதுக்கு பேர் மெச்சூரிட்டி. ஓகே. அப்போ ஜெகத்காரணம் பிரம்ம, ஜகத்தின் சப்ஸ்டன்ட்டு ஒன்லி சைத்தன்யம். அப்போ சிருஷ்டியில் உள்ளது அனைத்தும் என்னது? நாமரூப பிரபஞ்சம். நாமரூப பிரபஞ்சம். அப்போ பிரம்மன் ஈஸ் விசேஷனம், ஜகத் ஈஸ் விசேஷ்யம். பிரம்மன் ஈஸ் விசேஷனம், த ஹோல் பிரபஞ்சம், நாமரூப பிரபஞ்சம் என்னது? விசேஷ்யம். விசேஷன விசேஷ சம்பந்தம். அப்போ சர்வ காமாக சர்வ கந்தாக, எல்லா விதமான குணங்களும் பிரம்மத்தையே சார்ந்துள்ளது. த குரூஷியல் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, அனைத்து சகுனங்களும் அட்ஜெக்டிவும் அட்ரிபியூட்டும் எல்லா விதமான தோற்றங்களும் குணங்களும் பிரம்மத்துடனேயே சேர்ந்துள்ளது, பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. புரியுதா? இங்கே பெரிய ஒரு இந்த ட்விஸ்ட் இருக்கு. என்ன? அப்போது வேறு வேறு வேதாந்த மதங்கள் எப்படி ஏற்படுகின்றது நீ கவனிக்கணும். எப்படி? உபனிஷத் சொல்கிறது குணங்களையும் தோற்றங்களையும் நிராகரிக்கிறது. ஆனால் எந்த இடத்துலையும் சைத்தன்யத்தையோ பிரம்மத்தையோ உபனிஷத்து நிராகரிக்கவில்லை, மறுக்கவில்லை. இது ஒரு மாபெரும் உண்மை, கவனமாக புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ பிரம்மன் என்றது என்ன? அபாத்திய விசேஷியம். நாமரூப பிரபஞ்சம் என்ன? பாத்திய விசேஷ்யானி.
விசேஷனானி. ஓகே, அதனால் விவகாரிக சத்தியம் ரிலேட்டிவ் ரியாலிட்டி. ரிலேட்டிவ் ரியாலிட்டின்னு என்ன அர்த்தம்? அன்ரியல். ரிலேட்டிவ் ரியாலிட்டினா என்ன? அன்ரியல். அன்ரியல் சொன்னால் டிஸ்டர்பாக இருக்கும் மைண்டு, புரியுதா? அதனால் ரிலேட்டிவ் ரியாலிட்டின்னு சொல்கிறோம். அதனால் பாரமார்த்திகா அப்சல்யூட் ரியாலிட்டி. இப்போ 2 பரிமாணத்தினுடைய அளவில் நம்ம கூறுறோம். ஒன்றை நீக்க முடியாததோ, அது பாத்தியம் பண்ணக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் விவகாரிக சத்தியம், அதுக்கு இன்னொரு பேர் மித்யா. ஓகே, எந்த ஒன்று நீக்க முடியாததோ, நீக்கிறதுக்கான விஷயம் இல்லையோ, அதுக்கு பேர் சத்தியம். அப்போ பிரம்மத்தை 2 திருஷ்டியில் பார்க்குறோம். ஒரு திருஷ்டியில் குணத்தோட சகுண பிரம்மம், இன்னொரு திருஷ்டியில் நிர்குணமாக அதே விஷயத்தை சொல்கிறோம். அப்போது சகுண பிரம்மன் விவகாரிக சத்தியம், நிர்குண பிரம்மன் பாரமார்த்திக சத்தியம். இது ரெண்டுமே புரியல சுவாமி அப்படி சொன்னால் எந்த சத்தியத்தில் இருக்க? பிராதிபாசிக சத்தியத்தில் இருக்க. பாரிசாஸ்ய நியாயப்படி எனக்கு இதுவும் புரியல அதுவும் இல்லை அப்படின்னா மிஞ்சி இருக்கிறது எதுவோ அதில் நீ இருக்க. பிராதிபாசிக நானே பிராதிபாசிகத்தில் பேசுவேன். ஏன் சொல்லு? அவன் பிராதிபாசிகத்தில் இருந்தால் நாம் அதே ரிலேட்டிவ் ரியாலிட்டிலே பேசினா, பிராதிபாசிகமாக பேசினா அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், மேப் இருக்கும், ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணும். முதல்ல அவன் ஓடிடாமல் பிடிச்சிக்கணும், என்ன அவனுடைய சைட்லேயே பேசணும். அப்புறம் மெதுவாக அப்படி லிஃப்ட் பண்ணுறதுக்கு பண்ணணும், விவகாரிக சத்தியத்துக்கு பண்ணணும். ஆனால் புஷ் அந்த பாம்பு இப்படி சீரோ உடனே திருப்பி பிராதிபாசிக்கத்தை வந்துடணும். அப்படி இப்படி அந்த பாம்பு பிடிக்கிறது பார்த்துருக்கீங்க நீங்கள்? அப்புறம் அப்படி டக்குன்னு பிடிச்சி அப்படியே கூடையில் உள்ளே போட்டுன்னா அப்படியே அவர் உள்ளே போவார். அவர் மூடி எடுத்துகிட்டு போயிடணும், புரியுதா? அந்த ஜீவாவை கொண்டு போய் கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டணும். குழவி கொட்டுது இல்லை, அது மாதிரி கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டி தன் இனமாக்கி அவனுக்கும் இந்த வேதாந்த பைத்தியம் பிடிக்கிற மாதிரி. அதுக்கு தான் இப்படி கேம்பெலாம் பண்ணி முடிச்சிட்டோம். முதல் கேம்ப்பு இப்போது கொண்டு வந்துட்டோம். இன்னும் 7 கேம்ப்பு தான் பாக்கி இருக்கு, புரியுறதா? 7 கேம்பை முடிச்சுட்டேன்னா இது மாதிரி சாதம் உருண்டு பிடிச்சி வச்சிருப்பான் இந்த குழந்தைங்க. இதை பிடிச்சிதா அப்புறம் ஆச்சு இவ்வளோ தான், இது ஒன்று வாயில் போட்டுக்கோ, 102 சங்கர மடத்துக்கு வந்துரு, அந்த கேம்பு முடியும். அது சித்ரா பௌர்ணமிக்கு தான் முடியும். அதுக்குள்ளே நடுவில் கேம்பெல்லாம் இந்த உருண்டையெல்லாம் அப்படியே வாயில் போட்டுடணும். அதே தான் நீ என்ன பண்ணுறியோ அதை தான் நானும் பண்ணுறேன், புரியுறதா? அதனால் பிரம்மன் எந்த பிரம்மனை நீ சொல்கிற, புரியுதா? அப்போது நமக்கு ஒரு நெருடலாக இருக்குன்னு வச்சுக்கோ. நிர்குண பிரம்மத்தை சொல்லி சகுண பிரம்மத்தை பண்ணினா என்ன பண்ணும்? அதுக்கு ராஜா ராஜா நீங்கள் உங்கள் பேரனுக்கே முடிசூட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அவனுக்கு சந்தோஷமாயிடும், பரவாயில்லையே பேரனுக்கே முடிசூட்டுறேன் அப்படின்னு. அப்படிதா உங்கள் பையன் செத்து போயிடுவான் அப்படி சொல்லக்கூடாது. அபசகுணமா இல்லையோ, முதல்ல ராஜாவாக இருந்தால் இவன் அப்படி சொன்னான்னா என்ன பண்ணுவான்? இவன் தலையை சீவு அப்படின்ட்டு. அப்போ நம்ம பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணும். அவன் பிராதிபாசிகத்தில் இருந்தால் பிராதிபாசிகத்திலே பேசணும், அவன் விவகாரத்துக்கு வந்தால் விவகாரத்தில் பேசணும், புரியுதா? அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அது வரல அப்படின்னா கீழே நம்ம இறங்கிடணும், அவ்வளோதான். பேரனுக்கு சூட்ட போகிறேன்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். ரெண்டுமே நம்ம வாயிலேருந்து பொய் வராது, புரியுறதா? உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சத்தியத்தை பேசிட்டு போயிட்டே இருக்கு. பிராதிபாசிக சத்தியம் சத்தியம் ச அன்றுத்தம் ச சத்தியம் அபவத். இது நம்ம கன்னியாகுமரி கேம்பில் பெருமையாக பேசினோம். 3 சத்தியம் அப்போ தான் அறிமுகப்படுத்தினோம் அந்த இதில்.
எங்கேருந்து இவரே எப்படி எனக்கு அப்போ ஒத்துக்கவே இல்லை. நான் சங்கரரை சிலதெல்லாம் நம்மளால் ஒத்துக்க முடியாது. ஆனால் யூ வெயிட், அதுக்கு பேர் ஸ்ரத்தான்னு பேர். நம்ம சில இடத்துல இருந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ நீ வெயிட் பண்ணினா, ஸ்ரத்தையோடு இருந்தேன்னா கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். ஒரு நாள் புக்கு இப்படி புரட்டி பார்த்துக்கிட்டே இருந்தபோது சத்தியம் ச அன்றுத்தம் ச சத்தியம் அபவத்து, 3 சத்தியம் வருது இதில். முதல் சத்தியம் ஒன்று இருக்குது, விவகாரிக சத்தியம். அனிருத்தம் இருக்குது, அன்றுத்தம் இருக்கு இல்லையா, அது பிராதிபாசிகம். இன்னொரு சத்தியம் பாரமார்த்திக சத்தியம். இது பிரம்மானந்த வழியில் வருது, தைத்தறித்தலை. ஓகே, அப்போ 3 சத்தியம் இருக்க முடியும், புரியுதா? ஆனால் சத்தியம் ஒன்று தான், புரியுதா? இதுவும் புரிஞ்சுக்கிடும். எது அபாத்தியமோ அது சத்தியம், எது 3 காலம் இருக்கிறதோ அது சத்தியம். ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக ஆத்மரதி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரசங்க அதிகரணம் சொன்னல, பிரசங்க சங்கதி ஞாபகம் வரும்போது ஒரு கதை இருந்தாங்க. சுவாமி துரியானந்தார் இருந்தார் ராமகிருஷ்ண மடத்தில். துரியானந்தா ரொம்ப பெரியவர், அவர் டீப்பான வேதாந்தி. அவர் ராமகிருஷ்ண மடத்துக்குள்ளே எல்லா குரூப்பும் இருக்குது, அதில் இவர் வேதாந்தி துரியானந்த சுவாமி. அவர் அந்திம காலத்தில் சுவாமி அகண்டானந்தர் கிட்டக்க வர சொல்கிறார். அவர் காதில் ஓதி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படி சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் கண்ணை மூடிட்டார். அந்த அகண்டானந்த சுவாமியோட சிஷ்யர் தான் குருஜி கோல்வால்கர், மாதவ சதாசிவ கோல்வால்கர். அவர் சங்கத்தோடைய தலைவர். அங்கே கனெக்ஷன் இருந்தனால தான் அவர்கிட்ட உங்கள் லைஃபோட மோட்டோவை ஒரு வரியில் சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார், மை நகி தும்ஹி, நான் அல்ல நீயே. அப்படி பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கு, புரியுதா? யாராவது ஒரு குரு இருக்கணும் நம்ம லைஃப்பில், புரியுதா? அப்படின்னு என்ன அர்த்தம்? குரு இருக்கணும், அவர் இருக்கட்டும், கல்யாண பத்திரிகையில் போட்டுக்கலாம். சிஷ்யன் ஆகணும் ஓய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய குருதட்சணை கொடுக்கணும். இந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, சீதாபாச ஜீவா, அதை குறைச்சி அவர்கிட்டையாவது குறைச்சி பழகணும். அந்த ஒரு ஆளுகிட்டையாவது அப்படி முந்திரி கட்ட சொன்ன மாதிரி இருக்குல்ல, அது குறைச்சி சுவாமிஜி பேசுறது சுவாமிஜி. ஆனால் சுவாமிஜின்னா எஜமானன், ஈஸ்வர பாவகா, ஈஸ்வரஸ்ய பாவகா சுவாமிஜி. நான் நமஸ்காரம் டே அப்படின்னேன், நீங்கள் நமஸ்காரம் சொல்லக்கூடாது, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும். ஓ, அதுவும் சொல்ல முடியாதா? நமஸ்காரம் பண்ண முடியாது, நமஸ்காரமும் சொல்ல முடியாது. அப்படி புரிஞ்சுது. சன்னியாசி எத்தனை கஷ்டம் பாரு. அவன் சொல்லணுமா நமஸ்காரம், நான் சொல்லக்கூடாது. ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்கு வருவாங்க. ஒரு கிளாஸ் கேட்டுட, அதை சொல்லக்கூடாது. ஓ, உறவு கெட்டு போயிடும். நான் எதுக்கு வந்தேன்? பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்கு வந்தேன், கிளாஸ் கேட்கறதுக்காக வந்தேன் என்னென்ன. ஆனால் ஒரு சீக்ரெட்டு நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ தூரக்க இருந்தாலும் கிட்டக்க இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கிளாஸ் கேட்டேன்னா க்ளோஸாக இருப்பேன், கிளாஸ் கேட்கலைன்னா தூரக்க இருப்பேன், கிட்டக்க இருந்தாலும். இதான் நான் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணிட்டேன், புரியுதா? நீ என்னை புரிஞ்சுக்கணுன்னா கூட கிளாஸ் கேட்கணும். கிளாஸ் கேட்டால் தான் புரிய முடியும், இல்லைன்னா புரியவே புரியாது. என்னமோ பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, மாயாஜலம் பண்ணுறாரு, திடீர்னு கூட்டத்தை கூப்பிட்றாரு, தெரியல, அப்புறம் திடீர்னு இதுவாகிடுறாரு. புதிராக இருக்கும். வகுப்பு கேட்டால் தான் புரியும். வகுப்பில் இருக்குது, ஆத்ம விசாரத்தில் இருக்குது. எல்லா சீக்கிரட்டும் எங்கே இருக்குது? ஆத்ம விசாரத்தில் இருக்குது. நீ ஆத்ம விசாரத்துக்குள்ளே வந்துட்ட,
இந்த பிறவியோட பயன் உனக்கு அடைஞ்சிடுத்துனான். ஆத்ம விசாரத்தை விட்ட இந்த பிறவியை வந்து லூஸ் பண்ணிட்டவை, லூஸு விட்டுட்டான்னு அர்த்தம். லூஸுன்னா கரண்ட் மர கரண்ட் எடுத்துன்னு அர்த்தம். எப்போ வேணால் விழுந்துடும். என்றைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சரீரத்தில் முக்கிய பிராணன் வேலை செய்கிற கவுன பிராணம் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் முக்கிய பிராணன் இருக்கிற வரைக்கும் வகுப்பை மாத்திரம் விடக்கூடாது. இன்கேஸ் நீ வந்து நான் பிரம்மன் அப்படி கூட ஆகி ஒரு நீ பெரிய சதாசிவ பிரம்மேந்திர அளவே ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ கூட வகுப்பு கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ அதனால் கேட்டுட்டே இருக்கணும். அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு முக்கியமான விஷயம். அவர் என்ன சொல்கிறாரு, மாதவ சதாசிவ கோல்வார்க்கு தீட்சை கொடுத்தார் அவர். அப்படிப்பட்டவர். அப்போ உபயலிங்கம் சொன்னாலும் சகுனம் மித்யா நிர்குணம் சத்தியம், ரெண்டு விதமான ஆங்கிளில் சொல்கிறோம். ஓகே, ஒரே களிமண் தான், ஒரே வஸ்து தான், ஒன்று களிமண் இன்னொன்று பானை அப்படின்றத சொல்கிறோம் நாம். ஓகே, இதில் இதம் சர்வம் எதயம் ஆத்மா திரிகுணாத்மிகா மாயா பிரம்மத்தோடு சேர்ந்துக்குச்சுன்னா ஈஸ்வரன் ஆகிடும். அந்த ஈஸ்வரனை பிடிச்சிக்கிட்டு எல்லா சாதனையிலும் கம்ஃபர்டபுளாக பண்ணேன். புரியுதா? ஈஸ்வரனை வச்சுக்கிட்டு தான் சாதனை பண்ண முடியும். ஓகே, ஈஸ்வரனை வச்சுக்கிட்டா தான் உனக்கு எல்லாமே முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பிராதிபாசிக சத்தியத்திலிருந்து வியாபகாரிக சத்தியத்துக்கு வர்றதே என்ன தெரியுமோ, அதுக்கு பேர் ஹை ஜம்ப்னு பேர். ஸ்போர்ட்ஸில், ஆஃபீஸில் ஹைக்குன்னு பேர். ஹைக்கு தானே, எனக்கு வந்து ஹைக்கு 10%, 20%. புரியுதா? இது எவ்வளோ ஹைக்கு தெரியுமா? பிராதிபாசிக்கத்திலேருந்து விவகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீ தான் கிரேட்டு. புரியுதா? டோட்டலாக கம்பெனியாக உங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். நடத்த சொல்லி நீ வந்து அந்த கம்பெனியோட ஹைக்கு எவ்வளோ தூரத்துக்குன்னா, நீ பிராதிபாசிக்கத்திலேருந்து விவகாரத்துக்கு வந்துட்டா அந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர் ஆகிடுவ. நீ சம்பளம் இல்லைப்பா, புரியுதா? பார்ட்னர்ஷிப் ஆகிடுவ. நீ இந்த பிரபஞ்சத்தோட பார்ட்னர்ஷிப் ஆகிடுவ. நீ ஈஸ்வரனோட பார்ட்னர்ஷிப் ஆகிடுவ. நீ இப்போ என்ன பண்ணுற, வாஜ்பாய் பீரியடில் மாதிரி சந்திரபாபு மாதிரி வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற ஈஸ்வரனுக்கு. அதுக்கு ஒரு தடவை தோற்று அடிபட்டு உதப்பட்டு இப்போ வந்து மினிஸ்டரே ஆகிட்டான். புரியுதா? இந்த சென்ட்ரல் மினிஸ்டரில் சந்திரபாபு நாயுடு டீமும் இருக்குது. அதில் புரியுதா? நீ ஈஸ்வரனுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ண போறியா, ஈஸ்வரனோடு இருந்து கம்பெனி நடத்த போறியா? புரியா? அப்போ பிராதிபாசிக்கத்தில் இருந்து விவகாரிக சத்தியத்தை பார்க்க போறியா, இல்லை விவகாரிக சத்தியத்திலிருந்து பிராதிபாசிகமாக நடிக்க போறியா? புரியுதா? அதனால் இது ரொம்ப ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சிதாக மா கிருத கஸ்யத் வித்தனம். இந்த ஹோல் பிரபஞ்சத்தையும் ஈஸ்வரனால் மூடிவிடு. அனைத்தையும் நீ திறந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள். எப்படி? எப்பவுமே நம்ம பிடிச்சுன்னு தான் காப்பாற்றும். இது வரைக்கும் அவனெல்லாம் பிடிச்சிருக்கானா பிச்சுக்கிட்டு போயிடும். அந்த தண்ணி வந்தது இல்லை, சென்னையில் அடிச்சுட்டு போச்சு பாரு அந்த கார்லாம். ஒன்று 10 லட்சம் 15 லட்சம் பொம்மை கார் மாதிரி இப்படி அடிச்சுட்டு போகிறது. தப்பிச்சம் போச்சன்னு போனோம். அதனால் இப்போ புயல் வருது மழை வருதுன்னு சொன்னால இப்போ சமீபத்தில் காரையை ஏற்றிட்டா மேலே கொஞ்சம் கிராக் வந்தாலும் பரவாயில்ல, எடுத்தா புடி. அந்த கணபதி ஸ்டோரில் போய் 10 முட்டை 10 பால் இதெல்லாம் வாங்கி எல்லாம் சேவ் பண்ணிக்கிச்சிங்க. அந்த புயல்
அந்த கணபதி ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணி நான் வாங்கினேன், நான் திருப்பி கொடுத்துட்டோமா, அதெல்லாம் ஒரு தடவை தான் சேல்ஸ் பண்ணுவான். போன மழையினுடைய அனுபவம் ஒரே மாதிரி நடக்காது. நீ இப்போ இந்த புயல் வரலன்னு நினச்சிட்டு அப்படியே இருப்பையா, டக்குன்னு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்பவுமே ப்ரேயர்ஃபுல், சியர்ஃபுல், ஈஸ்வரனோடு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்க முடியும். அப்போது இந்த விஷயத்தை நீ பரத்தை மறைத்தது பார்முதலாம் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதலாம். இந்த ஹோல் பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது? பிரம்மனாக தான் இருக்கிறது. அதை நீ புரிஞ்சிட்டு பண்ண மனதில் வை. அப்போ பாரமார்த்திக சத்தியத்தில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி? எப்பவுமே இந்த சரீர அபிமானம் வருது, என்ன பண்ணுறது? நிதித்தியாசனம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு. ஓகே, நீண்ட கால சாதனை பண்ணுன்னு. அப்போ வேதாந்தத்தில் 2 விதமான விஷயம் இருக்கிறது. பிராதிபாசிகம் டு வியாபகாரிகம் நம்பர் 1. நம்பர் 2 வியாபகாரிகத்திலேருந்து பாரமார்த்திக சத்தியம். புரியுதா? இதுக்கு பேர் உபயலிங்க அதிகரணம். அவ்வளோதான், சோழி முடிஞ்சுடுத்து. உபயலிங்கம் விவகாரத்தில் துவைத்தம், பாரமார்த்திகத்தில் அத்வைத்தம் கரெக்டாக இருக்கிறது. இப்போ நம்ம சூத்திரத்துக்கு 6வது அதிகரணத்துக்கு முதல் சூத்திரத்துக்கு போகலாம். பிரகிருதே ஏதாவத்வம் ஹி பிரதிஷே ததித பிரவீத ச. வெரி சிம்பிள். இது வேதாந்தத்தில் இருக்க எல்லா மிஸ்கன்செப்ஷனும் போயிடும்பா. ஒன்றே ஒன்று தெரிஞ்சால் போகிறோம். மிஸ்கன்செப்ஷன் தான் ப்ராப்ளம். எல்லா மிஸ்கன்செப்ஷனும் போயிடும். என்ன? சகுனம் எந்த விதத்தில் இருந்தாலும் ஜீவ ஈஸ்வர ஜகத்து அது விவகாரிக சத்தியம். இது புரிஞ்சுத்துனா ரிலேட்டிவ் ரியாலிட்டி அப்படின்னு புரிஞ்சுத்துனா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. ஆனால் பாரமார்த்திக சத்தியம் எப்படிப்பட்டது? அஸ்பர்ஷம், அரூபம், அகந்தம், அகந்தவச்ச. புரியுதா? அதனால் அந்த பாரமார்த்திக சத்து எதோ வா நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக. அது மனசுனாலே வாக்குனாலே சொல்லிட முடியாது. சொல்ல முடியாதனால அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அச்சிந்தியம், அது அவ்வகாரியம், ஆலட்சணம். அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்க முடியாது பிரம்மத்துக்கு. அதனால நீ சகுணம் பிரம்மத்தை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனை வச்சுட்டு பிரம்மணத்துக்கு போ அப்படின்னு போ. ஓகே. அப்போது எது பாத்தியம் தது மித்யா, எது அபாத்தியம் தது சத்தியம். ஓகே. 2, 3, 6. ஓகே. அதுக்கு சொல்கிறது ஆதேஷே நேதி நேதி ந இதி ந இதி. பிரம்மனுக்கு அழகான ஒரு பேர் உண்டுன்னா இதுதான். ந இதி ந இதி நேதி நேதி. நெத்தி அடிடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வேதாந்தத்தில் இருக்க நெத்தி அடின்னு தெரியுமா? நேத்தி. நேத்திக்கு வந்தால் அது இல்லை. ந இதி ந இதி. புரியுதா? எங்கெல்லாம் நிராகாரம், நிஷ்களம், நிருபரம், புரியுதா, நிர்குணம், எல்லாமே நீக்கிறது பாரு. அதுதான் நேத்தி நேத்தி வேர்டு. ஓகே. அப்போ நம்பர் 1 சகுண சத்தியம், நிர்குணம் சத்தியம். 2மே மித்யா அல்லது 2மே சத்தியம். இப்போ என்ன ஆர்கியூமெண்ட்னா, 2மே சத்தியம், 2மே மித்யா. ஒன்று சத்தியம், மற்றொன்று மித்யா. 3ஆ பிரிச்சுட்டாங்க. இப்போ இந்த 3ல் எதுன்றதை நிரூபிக்கணும். புரியுறதா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, பிரம்மன் சூன்யம் கிடையாது. சகுனம் சொல்லிட்டா எல்லா குணமும் நீக்கிட்டா அது சூன்யவாதி ஆகிடுமா? ஆகாது. சப்ஸ்டன்ட்டு சைத்தன்யம் இருக்குது அப்படின்றத படித்தோம். இப்போ என்ன சொல்கிறான்னா, 2மே மித்யா சொல்லிட்டா. சகுணமும் மித்யா, நிர்குணமும் மித்யா. சகுணம் மித்யா சொன்னல, அப்போ நிர்குணமும் மித்யா சொல்லிடு. பிரச்சனை டேலி ஆகிடும். டேலி ஆகிடுறது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? ஓகே. ஜகத் சத்தியம் அனுபவத்தில் இருக்குது.
பிரம்மன் புரியல. என்னுடைய டே டு டே லைஃப்பில் புரியுறது, அது புரியாத ஒன்றை பற்றி சொல்லின்னு இருக்கீங்க, அது மித்யா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுபோல் பிரம்மனும் எதுவும் சொல்லிடுங்களேன் அப்படி சொல்லி அந்த பூர்வ பக்ஷி, இதுதான் பிரம்மசூத்திரம். புரியுதா? பூர்வ பக்ஷி இப்படிலாம் கூட யோசிக்கலாமா அப்படி ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பிருகதாரண்யத்தில் 2:3 மந்திரம், துவே வாவா பிரம்மணகா ரூபே மூர்த்தம் ச அமூர்த்தம் ச. 2:3 அதாத்தா ஆதேஷோ நேத்தி நேத்தி. பிரம்மனுக்கு ஒரு அழகான பேர் நேத்தி நேத்தி. அதாத்தா ஆதேஷா நேத்தி நேத்தி. ஹே தஸ்மாத் இதி அந்யத் பரம் அஸ்தி அத நாமதேயம் சத்யஸ்ய சத்யம் இது பிராணாவை சத்யம் தேஷாம் ஏஷ சத்யம். என்ன சொல்கிறாங்கன்னா, மூர்த்தம் அமூர்த்தம். மூர்த்தம்னா டேஞ்சபிளாக இருக்குது, சகுணம். ஓகே. அமூர்த்தம்னா நிர்குணம். தேர்ஃபோர் நேத்தி நேத்தினா சகுண பிரம்மன் மித்யா, நிர்குண பிரம்மன் மித்யா. கரெக்டாக வருது இல்லை? நானும் உபனிஷத்து தானே சொல்கிறேன். மூர்த்தம் அமூர்த்தம். ஓகே. மூர்த்தம் சகுணம், அமூர்த்தம் நிர்குணம். அதனால் ரெண்டுமே மித்யா. ஏன் சகுனம் மாத்திரம் மித்யா சொல்கிற நீ? நிர்குணமும் மித்யா தான். புரியுறதுல? எப்படி எப்படி பேசுகிறான் பாரு. சில பேர் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுவான். வா, நம்ம கிட்டக்கே போக முடியாது அவங்ககிட்ட, அப்படி பேசுவான். அப்போ ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். ஓகே. பிரம்மன் பிரம்மணகா ரூபே. ஓகே, இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். இது அப்போ கிளவரா பூர்வ பக்ஷி நேத்தின்னு சொல்கிறது, உன்னுடைய விஷயமும் நேத்தி, அந்த விஷயமும் நேத்தி. எதெல்லாம் அட்ரிபியூட்ஸ் இருக்கிறதோ அதெல்லாம் சகுணம். ஓகே, அதுவும் இல்லை. அப்படி பூர்வபக்ஷனுடைய கன்க்ளூஷன். அமூர்த்தமும் இல்லை, அதுவும் கூட மித்யா தான். உனக்கு இந்த கேள்வி புரியணும். முதல்ல மூர்த்தம்னா என்ன புரியணும், அமூர்த்தம்னா என்ன புரியணும். மூர்த்தம்னா டேஞ்சபிளாக இருக்கிறதெல்லாம் மூர்த்தம். அமூர்த்தம்னா கண்ணுக்கு தெரியாத விஷயம் அமூர்த்தம். நேத்தினா இல்லைன்னு அர்த்தம். அது இல்லை, அது இல்லை. ஓகே. அதனால் பூர்வபக்ஷவாதம் பிரம்மன் ஆல்சோ மித்யா, அதன் குணங்கள் மூர்த்தம் ஆல்சோ மித்யா, ரெண்டுமே மித்யா. அப்படி அவனுடைய வாதம். தேர்ஃபோர் விஷயா நேத்தி துவயம், அது விஷயம். நேத்தி துவயம் அது விஷயம். சம்சயம் என்ன? உபனிஷத்து எதை நிராகரணம் செய்கிறது, உபனிஷத்து எதை மறுக்கின்றது, அது சம்சயம், டவுட்டு. பூர்வபக்ஷம் என்ன பண்ணுவான்? எது இல்லையோ அதை தான் இருக்குன்னு சொல்லுவான். அதனால் இப்போ நீங்கள் கவலையப்படக்கூடாது. வீட்டில் வெளியில் எல்லாருக்கும் சிலதெல்லாம் பூர்வபக்ஷியாக இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோமோ கரெக்டாக இல்லைன்னு சொல்லும். எதை இருக்குன்னு சொல்கிறோமோ அது இல்லைன்னு சொல்லும். எது இல்லைன்னு சொல்கிறோமோ அதுதான் அப்படி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நாம் என்ன சொல்ல, பூர்வபக்ஷி சரிம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். பூர்வபக்ஷியை அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் இதை சொல்லிட்டு இருக்கணும். அவங்களுக்கு பூர்வபக்ஷி தெரிஞ்சுத்துன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? தெரியாத வரைக்கும் பூர்வபக்ஷின்றது சொல்லிவிட்டு அப்படியே போயிடணும். சரிம்மா நான் பூர்வபக்ஷி ஒத்துக்கிறேன் நான். அப்போ போய் ஒரு பூர்வபக்ஷி சொல்லி அமைதியாகிடுறாரு. அப்போ பூர்வபக்ஷின்னா என்ன அப்படி அவங்க விசாரிப்பாங்க. நீ சந்தோஷமாக இருக்கும்போது சொல்லிவிடுவேன், ஒளரி கொட்டிடுவேன். புரிய? எப்போ மனுஷன் ஒளரி கொட்டுவான்? ஒன்று தண்ணி போட்டா,
ரெண்டாவது வந்து சந்தோஷமாக இருக்கும்போது கட கட கடன்னு சொல்லிடுவான் எல்லாத்தையும். அந்த நேரத்தில் நீ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கணும். இப்படிதான் அவருக்கு தெரியாமல் இப்படி சொன்னீங்க பாருங்க, போட்டோம் அப்படி போடணும். ரகசிய போலீஸ் 115 இப்படிதான் அப்படி ஆன் பண்ணோம். போட்டுன்னா அன்றைக்கி சொன்ன வார்த்தையெல்லாம், அன்று என்ன சொன்னாய் கேள், அது ஆவேசத்தில் சொன்னது, அதெல்லாம் அழிச்சிடு. புரியுதா? அப்போது பிரம்மன் சத்தியம், மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சம் மித்யா. ஓகே, இப்போ நேரடியாக இதில் புரியணும். இதுவரை பார்த்தது பிரகிருத்த ஏதாத்துவ அதிகரணத்தினுடைய அந்த அதிகரணத்தினுடைய சுருக்கத்தை பார்த்தோம். இந்த அதிகரணம் இருக்கு இல்லையா, அந்த அதிகரணத்தினுடைய இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். இனி சூத்திரத்துக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நேத்தி நீங்கள் சொல்கிறது எப்படி சரி, அதற்கு உபநிஷத்து சொல்கிறது நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு தெரியும். ஓய் என்ன எப்படி வேணால் மாற்றி போடுவேன்னு தெரியும். அதனால தான் கிடுக்கு பிடி போட்டிருக்கு உபநிஷத்து. அதுக்கு பின்னாடி வரக்கூடியதில் சத்தியச சத்தியம் அப்படின்னு ரீஎம்பசைஸ் பண்ணுறது. இந்த ஹோல் பிரபஞ்சம் சத்தியம், அந்த சத்தியத்தினுடைய சத்தியம் பிரம்மன். புரியுதா? அப்போ மூர்த்தாமூர்த்த விசேஷனம் வியாபகாரிக ரூப சத்தியச சத்தியம், அந்த சத்தியம் பிரம்மன். ஓகே, யுவர் மைண்டு வந்து எப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதோ அந்த மைண்டை வந்து மித்யா மைண்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். மைண்டு மித்யா நீனே சொல்லிக்கணும். மைண்டு டிஸ்டர்ப் இருக்கும், மைண்டு மித்யா, மைண்டு மித்யா, மைண்டு மித்யா. ஓகே, பிரம்மம் சத்தியம், பிரம்மம் சத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன்னா சாதாரணமாக நார்மல் ஆகிடும். ட்ரை பண்ணி பாரு. எத்திர எத்திர விவகாரித்துவம் தத்திர தத்திர பிராதிபாசிகம் மித்யா. எத்திர எத்திர விவகாரித்துவம் தத்திர தத்திர பிராதிபாசிகம் மித்யா. இது சத்து சூத்திரிலே சொல்லியிருக்கேன். ஓகே, இது ஒரு உண்மை. ஆனால் அது புரியறதுக்கு நீண்ட காலமாகும். ஓகே, நீக்க முடியாதது நிர்விசேஷம். பிரம்மன் சப்ஸ்டன்ட்டு சைத்தன்யத்தை ஒரு நாளும் யாராலும் நீக்க முடியாது. நீக்க முடியாதது எதுவோ அது சத்தியம். எது நீக்க முடியுமோ அதுக்கு பேர் மித்யா. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, சத்திய அதிஷ்டானம் இல்லாமல் மித்யாவை சொல்ல முடியாது. சத்திய அதிஷ்டானம் இல்லாமல் மித்யா சொல்லணும். இப்போ அதிஷ்டானம் இம்பார்ட்டண்ட்டு. புரியுதா? மித்யா சொல்கிறதுக்கு அதிஷ்டானம் தேவை. அது சத்தியம் பிரம்மன். புரியுதா? இப்போ பிரம்மனும் மித்யான்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் எதை தான் எப்படி தான் சொல்கிறது? ஓ பூர்வபக்ஷே, அதிஷ்டானத்தையே இப்படி தப்பாக சொல்கிறிய, அதனால் இது கரெக்டாக புரிஞ்சுக்கோ. ஓகே, சப்போஸ் பிரம்மானந்த வழியில் நீ படிச்சின்னா இந்த பிரம்மத்தை வந்து நீ அசத்து மித்யான்னு சொல்லிட்டேன்னா நீ அசடு ஆகிடுவ, நீயே இல்லாமல் போயிடுவ. அசன்னேவ சமபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தனமேனம் ததோ விதுருதி. பிரம்மானந்தவல்லி பிரம்மனே எதனாலும் நீக்க முடியாது, அதையே எல்லாம் நீக்கப்படுகிறது, அது மித்யா. அதனால தான் எல்லாமே நீக்கப்படுறத ஒழிய அதை நீக்க முடியாது. தேர்ஃபோர் அதனுடைய டெஃபனிஷன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஏதோ புரிஞ்சா சரி. இப்போ 22 என்ன சொல்கிறாருன்னா, இவர் பிரகிருத ஏதாவத்துவம் ஹி பிரதிசேஷததி ததக பிரவீத ச பூயா. பிரதிசேஷதி ததி, பிரதிசேஷததி அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுக்கப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது, உபநிஷத்தை நீக்குகிறது. பிருகதாரண்யர் 2, 3, 6. நேத்தி அதே நேத்தியை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஹி இதுவரையில் கூறியபடி உபனிஷத்து நிராகரிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வ பக்ஷி சொல்கிற ஐடியாவை நிராகரணம் செய்கிறது. எப்படி? பிரக்தைஹி தாத தத்துவம் ஏதாவத்துவம். ஏதாவத்துவம்னா திஸ் மச், இவ்வளோதான் உனக்கு, இவ்வளோதான் விளையாடுறதுக்கு உனக்கு நேரம், அப்புறம் நீ வந்து படிக்கணும் அப்படி சொல்கிறல்ல,
அதே மாதிரி தான் இது ஏதாவத்துவம். இது வரையில் தான் நிராகரணம் செய்யப்படுகிறது. எது வரையில்? மூர்த்தா அமூர்த்தா பிரபஞ்சம் வரையில் தான் நீக்கப்படுகிறத ஒழிய அதிஷ்டானத்தை ஒரு நாளும் நீக்கப்படவில்லை. பிரகிருத்தே, பிரகிருத்தேன்னா மூர்த்த அமூர்த்த பிரபஞ்சம். மூர்த்த நாமரூப பிரபஞ்சம், அமூர்த்த நாமரூப பிரபஞ்சம். பிரகிருத்த ஏதாவத்துவம் பிரதிசேஷதி. எது சகுனமோ அது ஸ்ருதி வாக்கியம் நீக்குகிறது. ததா பூயகா பிரவிதி. உபநிஷத்து ரீஎம்பசைஸ் பண்ணுறது அது தவறாக பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தன்னை தயார் செய்து கொண்ட, சகுனத்தில் தன்னை தயார் செய்து கொண்ட முமுட்சு ஒருவன் சத்திய பிரம்மத்தை அடைகிறான். சத்தியச சத்திய, இந்த ஹோல் பிரபஞ்ச சத்தியம், அந்த சத்தியத்தினுடைய சத்தியம் பிரம்மன். எங்கெல்லாம் நிஷேதம் சொல்கிறதோ அதெல்லாம் நான் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்டன்ட் கிடையாது. பானை இருக்குது, ஆனால் பானைக்கு சப்ஸ்டன்ட் கிடையாது. இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம, ஏன்னா யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு சப்ஸ்டன்ட்டு கொடுத்துடாத, சப்ஸ்டன்ட்டு கொடுத்துடாதுன்னு நேற்றுலேருந்து சொல்லிருக்கீங்களே, என்ன தான் அதுக்கு அர்த்தம்? ஏதோ சொன்னார், எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கான் ஆனால் சப்ஸ்டன்ட்டு டே சத்தியத்தை கொடுத்துடாத, அதுக்கு சத்தியத்தை கொடுத்துடாத, அதுக்கு ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ட் கொடுக்காத, அது உண்மை நம்பிடாத, அது பின்னாடி போகாத, ஆட்டோ பின்னாடி போகாத, அப்புறம் இன்னொருத்தர் பின்னாடி போகாத. புரியல? ஆட்டோ எப்படி வேணால் திரும்புவான், நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் பின்னாடியே நூல் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. புரியுதா? கொஞ்சம் எட்ட நின்று வண்டி ஓட்டிகிட்டு போனோம். அவன் அப்படி திரும்பினான்னா நம்ம இப்படி போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். போன வாரம் ஒருத்தர் நேராக போய் ஊந்துட்டார். ஏன்னா ஊந்துட்டா அப்படின்னா பின்னாடி வந்து இடிச்சிட்டான். டேய், பின்னாடி வந்து இடிச்சானா நீ டக்குன்னு நிறுத்திருப்பானே. ஆமாம், அது எப்படி தெரியும் உங்களுக்கு? வெடி 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 டக்குன்னு இப்படி நிறுத்திட்டான். அவன் பின்னாடி வரவனுக்கு என்ன தெரியும்? அவன் டமால்னு இடிச்சிட்டான், இவர் டமால்னு விழுந்துட்டார், கையை போயிட்டு. ஒரு க்ஷணத்தில் ஒரே விஷயம், பிரஜா இல்லை, அவ்வளோதான். நான் கேட்டேன் அந்த பையன்கிட்ட, இந்த ரைட்டில் லெஃப்டில் எல்லாம் இடம் இருக்குமே. இருந்தத, அங்கே போகிறது. நீ எப்பயாவது சடனாக நிறுத்தணும்னா போகிற வழியில் உடனே இப்படி குறுக்கால விடணும். புரியுதா? அப்புறம்ட்டா நிறுத்தினா அவன் 10 வண்டி மோதுவான். அதுவும் இப்போ இருக்கிற அவசரமான உலகத்தில் எப்படி இருக்கும் அவன்ப்பா. நான் இந்த சென்னை இங்கேருந்து ஆனந்தமாக வரேன்னா, சென்னை வாப்பா, இந்த ஜனங்களுக்கெல்லாம் அறிவு கொடுப்பா. இந்த வள்ளலாரெலாம் எப்படி சொல்லியிருக்காரு, சென்னை மாநகரத்தை இப்போ சென்னை மாநகரமா நரகமாகிடுச்சேப்பா. காற்று இல்லை, இது இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, மண் இல்லை, ரோஸ் மில்க்கு தான் இருக்குது எதிர்க்க. வில்லேஜ் மில்கா. அந்த பறவைகள் தங்கிறதுக்கு மரமும் இல்லை, பாவம், செவுத்தில் நிற்குது. பறவையை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. நான் இப்போ வந்தேன்ல 3 மாதம், இந்த 3 மாதத்தில் 2 மாதம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சாப்பாடு கிட்டக்கு சாப்பிடுது. பழக்கமே போயிடுத்து, அதுக்கே பழக்கம் போயிடுத்து. பிஸி, சாப்பாடு வைக்க மாட்டான், தண்ணி வைக்க மாட்டான், இவனே சாப்பிட மாட்டான். இவனை என்ன சொல்றது, இவன் என்னத்துக்கு வாழறான், ஏன் பிறந்தான்? ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி காலையில் வண்டி எடுக்கிறான். ஆட்டோமேட்டிக் மிஷின், அது கூட லைவ் கிடையாது. வண்டி ஓட்டிகிட்டு போகிறான்னா அதில் ஒரு லைவ் இருக்கணும்ல, இல்லை, எதுவுமே கிடையாது. மெக்கானிக்கலாக பண்ணுறான், ஒரே மாதிரி பண்ணுறான், சீரியஸாக பண்ணுறான். பா சொல்கிறதில்ல, இப்படி சொன்னால் தான் உண்டு, சொல்லி வைப்போம். இப்போ வேற ரொம்ப நாள்
வரும்போது நான் மாறி இங்கே வருவேன். ஒன்று டீச்சரையே மாற்றிடுவான், புரியுதா? எங்கள் பாட்டி டீச்சரை மாற்றுற மாதிரி. அதனால் ஜகத்து நிராகரணம் என்பது மித்யா. மூர்த்த பிரபஞ்சம், மூர்த்த அமூர்த்த பிரபஞ்சம் மித்யா. அதனால் அதை சத்தியச சத்தியம், அதை புரிஞ்சுக்கோ. புரியுதா? எது மூர்த்தா எது அமூர்த்தா அப்படின்னா, இந்த ஸ்தூல பிரபஞ்சம் மூர்த்தா, அது ஸ்தூல பிரபஞ்சம். சூக்ஷ்ம பிரபஞ்சம் அமூர்த்தா. ஸ்தூல சரீரம் மூர்த்தா, யுவர் மைண்டு அமூர்த்தா. யுவர் த சாட்சி சைத்தன்யம். மூர்த்தா மூர்த்த பிரபஞ்சம். நன்னா புரிஞ்சுக்கோ. ததா பூயகா பிரத்வித்தீச்ச. ஓகே, அப்படி சொல்லி சத்தியச சத்தியம் சொல்லி முடிக்கிறது. அடுத்தது அழகாக சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தது 23வது சூத்திரம். தது என்னவா? அவ்யக்தம் ஆகி. அவ்யக்தம் இது ஒரு டெக்னிக்கலான வேர்டு. புரியுதா? நீ சொல்கிற மாதிரி இல்லை. டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாரு? அதாவது மூர்த்தா மூர்த்த பிரபஞ்சம் எல்லாம் நீக்கின பிறகு அவ்யக்தம், தது அவ்யக்தம், அதாவது சப்ஸ்டன்ட் பிரம்மன், நிர்குண பிரம்மன், பாரமார்த்திக பிரம்மன், அதனுடைய ஸ்டேட்டஸும் போய்விடும். எல்லா சகுனமும் நீங்கின பிறகு, எல்லா சகுனமும் நீங்கின பிறகு நிர்குணத்துக்கு, நிர்குணம் என்ற ஸ்டேட்டஸும் போய்விடும். மூர்த்தா மூர்த்த பிரபஞ்சத்து மூலிமா நேத்தி பண்ணின பிறகு அதனுடைய விளைவு என்ன ஆகும்? அதனுடைய விளைவு அந்த சப்ஸ்டன்ட்டு ப்ராப்ளம் ஆகிடும். என்ன சொல்கிறாருன்னா, அவ்யக்தம் ஆகி, அதாவது அன்னிகேட்டபிள். இந்த பிரம்மன் எதனாலேயும் நீக்கப்பட முடியாது, சத்தியமாகவே இருக்கிறது. அதனால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. மூர்த்தா மூர்த்த பிரபஞ்சம் நிஷேதமான பிறகு அந்த பிரம்மத்தை, அதனால தான் சொல்கிறோம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. கரெக்ட்? அதுதான் கரெக்டு. அப்போ அந்த குணங்களற்றது, ரூபமற்றது, அது எப்படிப்பட்டதுன்னா அது அவ்யக்தம். இங்கே அவ்யக்தம்னா அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் இல்லை. ஏற்கனவே நம்ம அவ்யக்தம் அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் படிச்சிருக்கோம். வியக்தம்னா மேனிஃபெஸ்ட் ஃபார்ம் படிச்சிருக்கோம். அதில் அர்த்தம் இல்லை. இந்த கான்டெஸ்டில் வியக்தம்னா பிரமேயம், வியக்தம்னா பிரமேயம். பிரமேயம்னா என்ன? ஆப்ஜெக்டு, பொருள், இதெல்லாம் பிரமேயம். கண்ணால் இந்த புக்கை பார்க்குறேன், பார்க்குறீங்க இல்லையோ? கண்ணு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இது பிரமேயம், ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறது. புரியுதா? பிரமேயம். பிரமேயம்னு என்ன? பிரமாண விஷயம். பிரமேயம்னா பிரமாண விஷயம். கண்ணுக்கு பிரமாண விஷயம் என்ன? கண்ணுக்கு பிரமாண விஷயம் என்ன? ரூபம். காதுக்கு பிரமாண விஷயம் சப்தம். புரியுது? இப்போ பிரமாண விஷயம் புரியுதுல? அப்போ நாக்குக்கு பிரமாண விஷயம் ரச்சம், டீ இல்லை. ரச்சம். அப்போ பிரமாண விஷயம் இருக்க பிரம்மனை ஆப்ஜெக்டிவாக பண்ண முடியாது. அது ஒரு பொருளாக பார்க்க முடியாது, பொருளாக தெரிஞ்சிக்க முடியாது. தேர்ஃபோர் அந்த பிரமேயத்தை என்ன சொல்லலாம்? அப்பிரமேயம். அப்புறமா வர அல்ல, அப்பிரமேயம். பொருளற்றது இல்லை, அது ஒரு பொருளாக பார்க்க முடியாது. புரியுதா? அதனால உபனிஷத்து ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசா சக. வாக்குனால சொல்ல முடியாது, அது மனசுனால நினச்சி பார்க்க முடியாது. நினைச்ச வந்தார், குதிச்சார், துணைவனில் அப்படி முருகர் குதிப்பார் டமால்னு. பழம் நீ அப்பா, ஞான பழம் ஐ பிச்சு.
ஔவையார் அப்படி பாடினாலும் தெரியல. அந்த கேபி சுந்தரம் 7.5 கட்டை, புரியுதா, சுருத்தி இல்லாமல் பாடுவா. அந்த அம்மாவுக்கு சுந்தரம்மாள், கேபி சுந்தரம்மாளுக்கு ஒரு அண்ணன் இருக்காது, புரியுதா, பழைய பாடகர். டிஆர் மகாலிங்கத்துக்கு தாத்தா தியாகராஜ பாகவதர். அப்படி எடுத்து விட்டாருன்னா அப்படியே போவார். இன்னொரு பாட்டு அதெல்லாம் மறந்து போச்சே. இப்படி அப்படியே அவங்களாம் மைக் இல்லாமல் அப்படிலாம் பாடுவாங்க, புரியுதா. நான் மைக் இல்லாமல் 1000கணக்கான பேருக்கு பேசுவேன். நமக்கு 7.5 கட்டை, ஆனால் சுருத்தி வராது, புரியுதா. தது அவ்யக்தம் அப்பிரமேயம், புரியுதா. அது பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அது இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓய், பார்க்க முடியாது, கேட்க முடியாது, தொட முடியாது, அஸ்பரிஷம், அரூபம், அகந்த வச்சு எல்லாம் சொல்றியே, அது இருக்குன்னு எப்படி சொல்ற? பிரமாணத்தினால் அறிய முடியாதது, புரியுதா. எந்த பிரமாணம்? பிரத்யக்ஷ பிரமாணத்தினால் அறிய முடியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, சப்த பிரமாணம் இருக்கிறது. சப்த பிரமாணமே தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுது. சப்த பிரமாணத்தில் தான் அதை தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறோம். தெரிஞ்சிக்க முடியாது சொல்கிறது யார்? இப்போ பார்த்து ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக, யார் சொல்கிறது? சாஸ்திரம் தான் சொல்லுது. தெரிஞ்சிக்கவே முடியாதா அப்படின்னா, தெரிஞ்சிக்கவே முடியாதுன்னா அப்புறம் கிளாஸுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? அப்படி தான் தெரியாது உனக்கு. எங்களுக்கு தெரியுது, 20 வருஷமாக கேட்குறேன், ஒன்றுமே புரியல. புரியும். மைத்ரேயிக்கு யாக்ஞவல்கியார் சொல்கிறாரு, மைத்ரேயி பிராமணத்தில் சொல்கிறாரு 2:4-14, எத்ரவை சர்வம் அஸ்ய ஆத்மா ஏவ அபூத். மைத்ரேயி, யார் ஒருவன் ஆத்மாவை அறிகிறானோ, யார் ஒருவன் ஆத்மாவை அறிகிறானோ அவனது ஆத்மாவே அனைத்தும் ஆகிவிட்டால். யார் ஒருவன் ஆத்மாவை அறிகிறானோ அந்த ஆத்மாவே அனைத்தும் ஆகிவிட்டால். நல்ல ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். அந்த ஆத்மாவே அனைத்தும் ஆகிவிட்டால் மைத்ரேயி பிரிய அரே அன்புக்குரியவளே, பண்புக்குரியவளே, கேளு. பிறகு ஒருவன் எதை முகர்வது, எதனால் முகர்வது, எதை பார்ப்பது, எதனால் பார்ப்பது, எதை கேட்பது, எதனால் கேட்பது, எதை பேசுவது, எதனால் பேசுவது. எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சொல்கிறாரா? குரு சிஷ்யனுக்கு சொல்கிறார். ஹஸ்பண்டு ஒய்ஃபு, குரு சிஷ்யன். போ, ரொம்ப டஃப்னு நினைக்கிறேன் நான். அந்த கிருஷ்ணர் அர்ஜுனன் அது கொஞ்சம் கூட 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 பரவாயில்ல, அதுவும் ரொம்ப டஃப்பு. ஃப்ரெண்டு எவனுமே கேட்க மாட்டான், டேக் இட் ஈஸிவா விட்றாட அப்படின்றான். 10 நிமிஷம் பேசிட்டு இதெல்லாம் பெருசாக இதெல்லாம் நினச்சிக்காத அப்படின்றான். கிருஷ்ணர் சொல்கிறது முதல் அத்தியாயம் முழுக்க. அது கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய சைக்காலஜி, முதல்ல பேச விட்டுட்டார் அவனை. ஒரு அத்தியாயம் முழுக்க அவன் பேசுகிறான். அவனுக்கே ஃபீலிங் வருது, ரொம்ப அதிகமாக பேசுகிறோமோ. அதுக்கப்புறம் தான் சிஷ்யன் ஆகிறான். சிஷ்யஸ்தோகம். முதல்ல நீ அதிகமாக கேட்க பழகணும். நீ உனக்கு மெச்சூரிட்டினா என்ன அர்த்தம்? வாயை பொத்தி காதில் கேட்க பழகணும். அதுக்கு பேர் மெச்சூரிட்டின்னு பேர். இப்போ நீ கிளாஸில் கேட்குற, அது இல்லை, வேறு வழி இல்லை. அது இதே மாதிரி விவகாரத்தில் அவங்கள பேச விடணும், நீ கேட்கணும். அப்படி கேட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோ. வீட்டில் வெளியில் உன்னுடைய பாதி ப்ராப்ளம் நீ ஒன்றுமே சால்வ் பண்ண வேண்டாம். அவன் சொல்கிறத அப்படியே கேட்டுன்னு இருக்கணும். கரெக்ட் சார், கரெக்டு தான், நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க. நீங்கள் எனக்கு தான் சரியாக புரிஞ்சுக்க தெரியல, தப்பாக நான் பண்ணிடுறேன். நீங்கள் நான் தப்பாக பண்ணுற வரைக்கும் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க சார் அப்படி சொல்லிட்டுன்னு. பரவாயில்லையா, நல்ல பையனாக இருக்க.
சிரிச்சிடக்கூடாது. அங்கே கக்க பக்கன்னு சிரிச்சுன்னா உண்மை தெரிஞ்சு போயிடும். அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே நம்ம பொண்ணு பையனே கூட அப்படி சொல்லி கேட்கும். நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது. தெரிஞ்சிருக்கும் நிஜமாவே, ஆனால் தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. இருக்கணும். இருந்தீங்கன்னா உனக்கு மெச்சூரிட்டி வந்திருக்குன்னு அர்த்தம். வாய்ப்பத்து சொல்கிறது கேளு. இது எல்லாருக்கும் தான் தெரியும். புரியுறதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2:4 தது கேன எத்திரவா அஸ்ய ஆத்மா ஏவ அபூத். எப்பொழுது ஒருவன் ஆத்மாவை அறிந்து கொண்டு ஆத்மாவே ஆகிறானோ, கம் ஜிக்ரேத் தத்கதேன கம் பஷ்யேத் தத்கதேன் தத்கேன கம் சுருணுயாத் தத்கேன கம் அபிவதேத் தத்கேன கம் விஜானியாத். அதெல்லாம் முக்கியம் இல்லை. மைத்ரேயி இப்போ சொல்ல போகிறேன் பாரு, அதை கவனமாக கேளு. ஏன இதம் சர்வம் விஜானாதி, ஏன இதம் சர்வம் விஜானாதி தம் கேன விஜானியாத். அரே விஜ்ஞாதாரம் அரே அவிஜ்ஞாதாரம். அறிபவனை ஒரு நாளும் அறிய முடியாது. அறிபவனை ஒரு நாளும் அறிய முடியாது. புரியுறதா? விஜ்ஞாதாரம் ஹரே கேன விஜானியாத். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? விஜ்ஞாதாரம் அரே கேன விஜானியாத். ஓ பையா, பீஷ்மாஜி அப்படி சொல்வார். அரே பையா அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்பப்போ. புரியுதா? அதுக்கப்புறம் மைத்திரேய பிராமணத்தில் கேட்டுட்டார். அதெல்லாம் அறிபவனாக இருந்தால் அறிபவனை அறிந்து கொள்ள முடியாது. தது அவ்யக்தம் ஆகி, தது நிராகரிக்க முடியாத, மறுக்க முடியாத, அன்நெகட்டபிளாக இருக்கிற பிரம்மன் மூர்த்தா மூர்த்தம் நீக்கின பின்பும் சத்து பிரம்மன் உள்ளது. தது சத்தியச சத்தியம். ஏன் அவ்யக்தம்? அது பொதுவாக வெளியில் இருக்கிற தோற்றத்துக்கு வராதது. ஓகே. அப்பிரமேயம். நதத்திர சக்ஷுர் கச்சதி நா வாக் கச்சதி நோ மனஹா. அது கண்ணுக்கு காதுக்கு எட்டாதது. அப்படிப்பட்டது அந்த பிரம்மன் பிரமாணத்திற்கு அகப்படாது. ஆகி. இது யார் சொல்றா? ஸ்ருதி வாக்கியத்தில் சொல்றது. ஓய், அதனால முண்டகோபனிஷத்து என்ன சொல்றது அது சொல்லி இப்போ முடிப்போம். 3:1-8. ந சக்ஷுஷா கிருஹியதே. ஆத்மாவை கண்களால் கிரகிக்க முடியாது. ஆத்மாவை கண்களால் கிரகிக்க முடியாது. நீ நேற்றுக்கு பார்த்துட்டு வந்தியா ஆத்மாவை? இப்போ அந்த படிக்கட்டு காரணம் இருக்கு, போய் பாரு. போகும்போது பாரு, அப்படி இருக்கான்னு பாரு. நான் அபிவாச்ச, வார்த்தைகளால் கிரகிக்க முடியாது. நான் அந்நியகி தேவை. மற்ற அனைத்து இந்திரிய இப்படியே சொல்லிட்டு போனால் எப்படி ஆகும்? அப்புறம் சாப்பாட்டுக்கு இதுவாகிடும். மற்ற எல்லா இந்திரியங்களிலும் அறிய முடியாது. உபனிஷத்து முண்டக்கா. நான் தபசா கர்மனாவா, கர்மத்தினாலும் தவத்தினாலும் அறிய முடியாது. ஞான பிரசாதேன விசுத்த சத்வாக, சுத்தமான மனசினால், சுத்தம் அந்த ஷண்மலம் இருக்குல்ல, ஷட் மலம், அதனால தான் சண்முக இதை கவசத்தை படிக்க சொன்னது. புரியுதா? உன் பாடி வெளியே பனைத்தோடை வாழை படுவன் காப்ப, சிறுகிரி வேலன் சீக்கிரம் வருக, என் கண்ணை ரெண்டுத்தையும் அவர் காக்க, காதை காக்கிறதுக்கு. அவர் என்ன வைத்தியர்? அவர் உன் மனசை காப்பாற்றும். முருகா, இந்த வரக்கூடிய விருத்தியெல்லாம் அந்த முருகனே வரணும். அப்படி பாடினார். அது என்ன அந்த பாட்டு? எல்லா விருத்தியும் கந்தனே, எல்லா விருத்தியும் அந்த முருகன் விருத்தியே வரணும். ஆமாம், ரொம்ப அழகான பாட்டு அது. நான் நினைக்கும் போதெல்லாம் நீ வர வேண்டும். அப்படிதான் நான் எப்பெல்லாம் விருத்தி வருதோ அதெல்லாம் நீ ஆக வேண்டும். அப்படிலாம் பாட்டு பாட்டிருக்கான். புரியுதுதான்? இங்கே என்ன சொல்கிறாரு?
ஞான பிரசாதேன விசுத்த சத்துவாக சுத்தமான தூய்மையான அமைதியான மனதில் ததஸ்து தியாயமானகா தம் நிஷ்களம் பிரம்மத்தை பஷ்யதே. சுத்தம் அடைந்தவன், தூய்மை அடைந்தவன், சிரவண மனனம் முடித்தவன் போய் ஒரு இடத்தில் அமர்ந்து மாடு மாதிரி அசைப்போடணும். மாடு அசைப்படுறது வயத்திலிருந்து கொண்டு வந்து அசைப்படும். இந்த பிரம்மன் என்ன பண்ணுவான், புத்தியில் கேட்டதெல்லாம் உட்காந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் பாட்டி தாத்தா பாட்டி இந்த பேரம் பேத்தியெல்லாம் நினச்சிக்காம அது என்ன பண்ணுமோ, இது என்ன பண்ணுமோ, நாளைக்கு இது ஃப்யூச்சர் எப்படி ஆகுமோ, இது குழந்தை எப்படி தான் வருமோ, அது எப்படி வருமோ, அப்படிலாம் கவலைப்படாமல் இந்த பிரம்மத்தையே அசைப்படணுமா. அதுக்கு பேர் நிதித்தியாசனம். முண்டகோபனி சொல்லி பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி, பிரம்ம விசாரணம் சாதனை, அதுவே நான் என்று அறிவது சாத்தியம். பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி தது அவ்யக்தம் ஆகி. அப்படி சொல்லி முடிக்கிறது. நாம் அடுத்த வகுப்போட இந்த சிபிர 101வது சிபிர இனிதே முடிப்போம். அறிவோம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.